ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் ஒரு சில மனிதர்களை வேதம் நீதிமான் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்பொழுது ஆபிரகாம் நீதிமானாக இருந்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லோத்துவை குறித்து பார்க்கும்பொழுது லோத்து நீதிமானாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். நோவா தன்னுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களே நீதிமானாக இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பதாக வாழ்ந்தவர்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததற்கு பின்பு எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய செயல்கள்னாலும் தங்களுடைய கிரியைகள்னாலும் இந்த நியாயப்பிரமாணத்தை கவனமாக கடைபிடிக்கிறதுனாலும் எப்படியாவது இந்த நீதியை அடைந்து விட முயற்சி செய்தாலும் வேதம் ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தில் எழுதுகிறது, ஒரு மனிதன் கூட நீதிமானாக இல்லை, உணர்வு உள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு நீதிமானை உருவாக்க முடியவில்லை. அதே ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 18-19 வசனத்திலே நியாயப்பிரமாணமானது பலவீனமானதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு பூரணப்படுதல் உண்டாகப்படவில்லை என்று பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தினால அதனுடைய கிரியைகளால அடைய முடியாத அந்த நீதியை நாம் அடையும்படியாக புதிய ஏற்பாட்டு நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு எளிய முறையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதுதான் விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி. பழைய ஏற்பாட்டின் கடைசி பகுதிகளிலே ஆபக்கூக்கு 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியை குறித்து பவுல் எழுதுகிறார். அது எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும், வித்தியாசமே இல்லை என்று பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே ஒரு தேவ நீதியை நம்மால் அடைய முடியும். ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவர் இடத்திலே விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஒரு தேவநீதி உண்டாகுது என்று பிசாசுக்கு தெரிந்த உடனே அதுல அவன் பல தடைகளையும் கஷ்டங்களையும் நமக்கு வைப்பான். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு கூட அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் தான் நிறைவேற்ற போகிறார். ஆனாலும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பம். ஒருவேளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சூழ்நிலைக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம இருக்கும். இதனால பிசாசு இன்றைக்குள்ள சூழ்நிலையை நம் கண்களுக்கு முன்பாக காண்பித்து, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம் கண்களுக்கு முன்பதாக காண்பித்து, இப்படி இருக்கிற நீ அப்படி நீ எப்படி ஆக போகிறாய் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசிக்க கூடாதபடிக்கு நமக்கு தடை செய்கிறான். ஆனால் இதை மேற்கொள்வதற்கும் வேதத்துல அருமையான ஒரு ஆலோசனையை பவுல் கொடுக்கிறத பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதி. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தை காட்டிலும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம் நமக்கு நீதியை உண்டு பண்ணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே சாராளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, சாராளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அவள் தன்னுடைய கற்பம் செத்தவளாக இருந்தாள். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவள் விசுவாசித்தால் அதுவே அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு நீதி உண்டாகிறதில்லை. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தவர் மேலே நாம் வைக்கும் விசுவாசம் நமக்கு தேவ நீதியாக எண்ணப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு கிரியைகளை செய்து ஏதாவது ஒரு செயல்களை செய்து தேவனிடத்திலிருந்து நீதிமானாக மாறிவிடலாம் என்று முயற்சி பண்ணி கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய கிரியைகளாலே நாம் ஒருபோதும் நீதிமான் ஆக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் நீதிமானாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வழி கர்த்தரை விசுவாசிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம் நமக்குள்ள ஒரு தேவ நீதியை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த நீதிதான் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.